சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்மளுக்கு தான் ஆபத்து. அக்கா நம்மள வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். அக்கா சொல்லுடா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த சேரை போட்டு உட்காரு. இல்ல பரவாயில்லக்கா. என்ன விஷயம்டா? அக்கா அது வந்து என்னடா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, இவ்வளவு நாளா நான் மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்க்கா. அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்க்கா. இப்ப நான் அதை உங்ககிட்ட சொல்லலன்னா நான் மனுஷ ஜென்மமே இல்லக்கா. என்னடா பண்ண? அக்கா கோவப்படாதீங்கக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒரேடியா நான் வெறுத்துடுவீங்கன்னு தான் நான் பல நாள் அமைதியாவே இருந்துட்டேன். ஏய், உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பண்ணி தொலைச்ச? ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்றா. சொல்லுடா. அக்கா சத்தியமா சொல்றேன், இது நான் விருப்பப்பட்டு எதுவும் பண்ணலக்கா. போலீஸ் வேலைக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கலங்கிற ஆரம்பத்துல உங்க மேல இருந்த கோவம் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுக்கா. அந்த டேனியல் என்ன கொடுக்கறான்னு தெரியாம தான் நான் டெலிவரி பண்ணவே ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல அவன் எனக்கு எதிராக என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு துணிச்சலா அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா நேத்தி போலீஸ் செக் பண்ணும்போது தான் என் ஃபுட் டெலிவரி பேக்ல போதை பொருள் இருக்குன்னே தெரிய வந்துச்சுக்கா. அம்மா சந்தேகப்பட்ட மாதிரி நான் போலீஸ் கிட்ட இருந்து தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். டிபார்ட்மெண்ட்ல என்ன தேடிட்டு இருக்காங்கக்கா. போலீஸ் கிட்ட மாட்டினா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்கக்கா. போலீஸ் அட்வென்ட் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேங்கா. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. ஏய், இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனைல மாட்டி இருக்கேன்னு சொல்லி தொலைச்சிருந்தா உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்திருப்பேன்ல. இப்ப வந்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்துல சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்னு அவங்க வந்து பிரச்சனையை சொல்லுவாங்க. இல்லனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு அதை நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஏய், உன் விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஊமையா இருந்து மொத்தமா என் கனவையே சதைச்சிட்டியே. என் தம்பி உயிரே போனாலும் தப்பான வழியில போக மாட்டான்னு நான் கண்மூடித்தனமா நம்பினேன். வாய் மூடுறா. என்ன சூழ்நிலை? ஆரம்பத்திலே டேனியல் பத்தி சொல்லி இருந்தா ஏண்டா இதுல மாட்டி தொலைச்சேன்னு நான் திட்டி அடிச்சிருப்பேன். ஏய், இப்படி உன் வாழ்க்கையை சீரழிய விட்டுருக்க மாட்டேன். என் தம்பி உயிரே போனாலும் அநியாயத்துக்கு தொண போக மாட்டான்னு நான் எத்தனை நாள் பெருமையா பேசியிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் உன் மனசாட்சி உனக்கு உறுத்தலையா? அக்கா, நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது, இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கேன் நீ சொல்லிருக்கலாமே.
நம்பனவங்களை ஏமாத்த உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இல்லக்கா அது வந்து சமாளிக்காத. ஏய், உண்மையை சொல்லுடா. இதுல மட்டும்தான் மாட்டிருக்கியா இல்ல சில கடத்தல் கஞ்சான்னு வேற சில வேலையும் பாத்திருக்கியா? அக்கா இல்லக்கா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலக்கா. ஏய், நான் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்க்கா. நீ போலீஸ்ல அரெஸ்ட் ஆனா நம்ம குடும்ப கௌரவமும் போலீஸ் வேலைன்னு மொத்தமா பறி போயிடும். அப்படி சொல்லாதீங்கக்கா. டேய், நான் உன்னை எப்படிடா இதுல இருந்து கொண்டு வருவேன்? ஐயோ அக்கா அக்கா அம்மா ஏண்டா, நீ தப்பு பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்கா கையில் இப்படி ராப்பகலா கஷ்டப்பட்டா? சொல்லுடா. அம்மா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நீ எனக்கு வாயை மூடு. தெரியாதுமா. தப்பு பண்ணா போலீஸ் பிடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? இதான் நீ சாப்பாடு டெலிவரி பண்ற லட்சணமா? சொல்லுடா, சொல்லுடா. இந்த வேலையில பண்ணிருக்கியா? சொல்லுடா. ஏய், ஏன்டா இப்படி பண்ண? விடுடா. ஏண்டா, என் தம்பி போலீஸ் ஆகி குடும்பத்தையே காப்பாத்துவான்னு கையில் உன்னை கண்மூடித்தனமா நம்பினாலேடா. அவளை இப்படி தலகுனிய வைக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எனக்கு வேண்டாம். குடும்ப மானத்தை சீரழிச்ச புள்ள எனக்கு வேண்டாம். நீ உயிரோட இருக்காத, செத்து போ. செத்து போடா. எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. என்னை யாரும் தடுக்காதீங்க. ஆரம்பத்துல இவன் பேக்ல போதைப் பொருள் இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸ் தேடிட்டு வந்தப்பவே என்ன எதுன்னு விசாரிச்சிருந்தா இவன் வாழ்வாசாவான்னு இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்க மாட்டான். டேய், என்ன ஆனாலும் அந்த பொறுக்கி கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணல. எப்படி அந்த சத்தியத்தை மீறதுக்கு உனக்கு மனசு வந்தது? அண்ணே, அக்கா ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு வேற வழி இல்லாம நான் ரெகுலரா பணம் வாங்குற இடத்துல பணம் கேட்டு போய் நின்னேன்னு. அப்பதானே அவங்கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு தானே டேய், ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். அது ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? ஐயோ மூர்த்தி, என்ன சொல்ற நீ? இவன் போதைப் பொருள் கும்பல் கிட்ட சிக்கினது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? கையில் கோவப்படாத. ஒரு நாள் இவன் பேக்ல பொருள் இருக்கிறத பார்த்து இவனை நான் மிரட்டினேன். அப்புறம் அந்த கும்பல் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ண இவன் மறுபடியும் அவங்க கூட சேர்வான்னு கனவுல கூட நினைக்கல.